தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பா. இந்த வீடியோல என்ன கவர்மெண்ட் ஜாப் பார்க்க போறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா, அரசு வங்கியில் பார்த்தீங்கன்னா சூப்பரான வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. அத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம ஃபுல் டீடைல்ஸா நம்ம பார்க்க போறோம். ஸோ என்ன பேங்க் அப்படின்னா, யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா. ஸோ அந்த யூனியன் பேங்க்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அங்க தான் பார்த்தீங்கன்னா இந்த அரசு வேலை வந்து அறிவிச்சிருக்காங்க. அத பத்தி நம்ம வந்து பார்க்க போறோம். டோட்டலா வேக்கன்சிய பொறுத்தவரைக்கும் 1865 வேக்கன்சி பார்த்தீங்கன்னா அவைலபிளா இருக்கு. ஸோ 1000க்கும் அதிகமான, அதாவது 1800க்கும் அதிகமான வேக்கன்சி இருக்கு அப்படின்ற போது அப்ளை பண்ற பல பேருக்கு இந்த ஜாப் கிடைப்பதற்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ ப்ராப்பரா இந்த வீடியோ வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. தகுதியை பொறுத்தவரைக்கும் நீங்க எனி டிகிரி, நீங்க எந்த டிகிரி முடிச்சாலும் சரி இந்த ஜாப்க்கு வந்து எலிஜிபிள்னு சொல்லியிருக்காங்க. சம்பளத்தை பொறுத்தவரைக்கும் 20,000க்கும் அதிகமா பார்த்தீங்கன்னா மாத சம்பளம் தருவதா வந்து அறிவிச்சிருக்காங்க. நீங்க அப்ளை பண்ணி முடிக்க வேண்டிய கடைசி தேதி 19/5/2026 சாயந்திரம் 5 மணிக்கு முன்னாடியே வந்து நீங்க அப்ளை பண்ணி முடிச்சுக்கணும். நீங்க ஆன்லைன்ல தான் அப்ளை பண்ண போறீங்க. ஆன்லைன்ல நீங்க எப்படி ப்ராப்பரா ரிஜிஸ்டர் பண்ணி அப்ளை பண்ணணும் அப்படின்ற ஷார்ட் வீடியோ இந்த வீடியோக்குள்ள நான் ஷோ பண்ணியிருக்கேன். ஸோ எந்த அளவுக்கு வீடியோ ப்ராப்பரா ஃபாலோ பண்ணி ப்ராப்பரா அப்ளை பண்றீங்களோ அந்த அளவுக்கு இந்த வேலை கிடைப்பதற்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ ப்ராப்பரா வீடியோ வந்து ஃபாலோ பண்ணுங்க. நெக்ஸ்ட் முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம லோக்கல் லாங்குவேஜ் தெரிஞ்சாலே போதும் ஜாப் கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம லோக்கல் லாங்குவேஜ் அப்படின்னா நம்ம வந்து தமிழ் தான். நம்ம இந்தியன்றனால நம்ம வந்து தமிழ்நாட்டில் தான் இருக்கோம் அப்படின்றதுனால நமக்கு லோக்கல் லாங்குவேஜை பொறுத்த வரைக்கும் தமிழ் தான். சரியா? ஸோ தமிழ் கட்டாயம் இருந்தாலே போதும் நிறைய பேருக்கு இந்த ஜாப் கிடைப்பதற்கும் அதிகமான வாய்ப்பு வந்து இருக்கு. நெக்ஸ்ட் உங்களோட சொந்த ஊர்லேயே பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் லொகேஷன் இருப்பதா வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ யார் யாருக்கு எந்தெந்த மாவட்டங்களுக்கு வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு அப்படின்றத நம்ம வீடியோக்குள்ள போய் நம்ம தெளிவாக பார்க்கலாம். ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்டான வீடியோ, ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ, நிறைய பேருக்கு இந்த ஜாப் கிடைக்கக்கூடிய வீடியோ. ஸோ தயவு செஞ்சு வீடியோ யாரும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்து இந்த ஜாப்போட ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிட்டு இந்த ஜாப்போட ஃபுல் டீட்டெயில்ஸ் தெளிவாக பார்க்கலாம். ஓகே நண்பா, இதான் பார்த்தீங்கன்னா அவங்க அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணியிருக்க நோட்டிஃபிகேஷன். அண்ட் இதான் பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய கவர்மெண்டோட அஃபிஷியல் வெப்சைட். இதில் நீங்கள் ப்ராப்பராக எப்படி ரிஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்ற விஷயங்கள் நான் தெளிவாக சொல்லியிருக்கேன். ஸோ ப்ராப்பராக வீடியோ வந்து ஃபாலோ பண்ணுங்க. நெக்ஸ்ட் இதான் பார்த்தீங்கன்னா இந்த ஜாப்க்கான கவர்மெண்ட் சைட்லேருந்து அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணக்கூடிய கவர்மெண்டோட அஃபிஷியல் வெப்சைட் இருக்கும் இல்லையா? ஸோ அதான் பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட். இந்த ஜாப் உங்களுக்கு சூட்டபுளாக இருக்குது, நீங்கள் அப்ளை பண்ண தயாராக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த அஃபிஷியல் வெப்சைட்டோட லிங்க், நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய லிங்க், உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் லிங்க், இந்த எல்லா லிங்க்குமே தனித்தனியாக கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ ப்ராப்பராக செக் பண்ணி பார்த்து ப்ராப்பராக அப்ளை பண்ணுங்க. இதே மாதிரி சூப்பரான கவர்மெண்ட் ஜாப் பற்றி நீங்கள் ஒன்றுக்கு அப்டேட் தெரிஞ்சுக்கணும், நீங்களும் நல்ல கவர்மெண்ட் ஜாப்ல ஜாயின் பண்ணி நல்ல சேலரி வாங்கணும், அதற்கு நம்ம சேனல் உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிவான சேனலாக இருக்குன்னு நினைச்சாலும் மட்டும் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் சிம்பிள் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. முடிஞ்சளவு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்து இந்த ஜாப்போட ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த ஜாப் வந்து அப்ளை பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிட்டு இந்த ஜாப்போட ஃபுல் டீட்டெயில்ஸ் தெளிவாக பார்க்கலாம். ஓகே நண்பா, இதில் இருக்கக்கூடிய ஜாப் போஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி ட்ரைனிங் தான் எடுக்கிறாங்க. ஸோ டியூரேஷன் ஆஃப் ட்ரைனிங் சொல்லியிருக்காங்க. ஸோ ட்ரைனிங் தான் வந்து எடுக்கிறாங்க பேங்க் டிபார்ட்மெண்ட்லேருந்து. ஸோ ட்ரைனிங் அப்படின்ற போது உங்களுக்கு முன் அனுபவம் இல்லைனா கூட பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ட்ரைனிங் வந்து கொடுப்பாங்க. அந்த ட்ரைனிங் நீங்கள் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். சரியா? ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா எல்லா ஊர்லேயும் ஜாப் வேகன்சியை வந்து எடுத்துக்கிட்டு வந்து இருக்காங்க. ஸோ நமக்கு வந்து தமிழ்நாடு அப்படின்னால நம்மள பார்த்தீங்கன்னா தமிழ்நாடும் இதில் வந்து அவைலபிளாக வந்து இருக்குது. சேம் டைம் புதுச்சேரி பீப்புள்ஸ் வந்து இது வந்து ட்ரை பண்ணுவாங்க. ஸோ புதுச்சேரி பீப்புளாக இருந்தாலும் சரி, தமிழ்நாடு பீப்புள் இருந்தாலும் சரி, இந்த ஜாப்க்கு வந்து எலிஜிபிள், உங்களால் அப்ளை பண்ணிக்க முடியும். ஸோ ஒவ்வொரு கேட்டகரிக்கும் எவ்வளோ வேகன்சி இருக்குது, டோட்டலாக எவ்வளோ வேகன்சி அப்படின்றதே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனே வந்து கொடுத்துருப்பாங்க. நீங்கள் செக் பண்ணிட்டு கூட இந்த ஜாப்க்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். இப்போ இந்த ஜாப்போட ஏஜ் லிமிட் அண்ட் ஏஜ் ரிலாக்ஸேஷன் என்ன அப்படின்றத வந்து பார்க்கலாம். ஸோ ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 20 வயதிற்கு குறைவாக வந்து இருக்கக்கூடாது. அதிகபட்ச வயதை பொறுத்த வரைக்கும் 28 வயதிற்கு அதிகமாக இருக்கக்கூடாது அப்படின்னு இருக்காங்க. ஸோ ஏஜ் ரிலாக்ஸேஷனை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்ட்ரா ஒரு 5 வருடம் வந்து எஸ்சி எஸ்டி கேட்டகரிக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதர் பேக்வர்ட் கிளாஸஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு 3 வருடம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இருக்கக்கூடிய 20லேருந்து 28 வயது நெக்ஸ்ட் உங்களுக்கு கொடுத்துருக்கூடிய ஏஜ் ரிலாக்ஸேஷன் ஓவராலாக எல்லாமே சேர்த்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எந்த மாதத்துக்குள்ளே எந்த வருடத்துக்குள்ளே இருக்கணும், எந்த தேதிக்குள்ளே இருக்கணும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா 1 ஏப்ரல் 2026 இந்த தேதிக்குள்ளே தான் பார்த்தீங்கன்னா உங்களோட அப்பர் ஏஜ் லிமிட், அதாவது ஏஜ் ரிலாக்ஸேஷன், நெக்ஸ்ட் உங்கள் ஏஜ் லிமிட் எல்லாமே இவங்க சொல்லிக்கக்கூடிய அதுக்குள்ளே உங்களுக்கு வந்து கமிட்மெண்ட் ஆகுது அப்படின்னா ஸோ அது எல்லாமே பார்த்தீங்கன்னா 1 ஏப்ரல் 2026 இதுக்குள்ளே தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதே நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு நீங்கள் உங்களுக்கு ப்ராப்பராக இருக்குது அப்படின்னா தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் இப்போ எப்படி ரெஜிஸ்டர் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாமா? ஸோ ரெஜிஸ்டர் பண்ணக்கூடிய லிங்க் நம்ம கீழே கொடுத்துருப்போம். அதை கிளிக் பண்ணி உள்ளே வந்த உடனே பேஜ் இதே மாதிரி தான் இருக்கும். இதில் உங்களோட ஃபுல் நேம் வந்து கொடுத்துக்கோங்க. இதில் வந்து உங்களோட அதே இமெயில் ஐடி வந்து கொடுத்துக்கோங்க. நீங்கள் உங்களோட பர்சனல் இமெயில் ஐடி கொடுங்க. அப்போ தான் உங்களுக்கு ப்ராப்பராக நோட்டிஃபிகேஷன் எல்லாம் கொடுக்குறாங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ராப்பராக தெரியும். ஸோ உங்களோட இமெயில் ஐடி கொடுத்துட்டு இதில் பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைல் நம்பர் வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டில் உங்களுக்கான கிரியேட்டான ஒரு யூனிக்கான பாஸ்வேர்டு கிரியேட் பண்ணிட்டு ஸோ அதே பாஸ்வேர்டு இந்த இடத்துல நீங்கள் கொடுத்துட்டு சப்மிட் அப்படின்றத கொடுத்தாலே போதும், நீங்கள் ரெஜிஸ்டர் வந்து நீங்கள் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் லாகின் ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்னு சொல்லியிருக்குமே அந்த ஆப்ஷன் வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதில் வந்து என்ன மாதிரி நீங்கள் வந்து லாகின் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்ற காமனான டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் கொடுத்துருப்பாங்க. ஒன்ஸ் அதை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மேலே இருக்கக்கூடிய லாகின் அப்படின்னு இருக்கு இல்லையா? ஸோ அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள்.
ஸோ இதில் வந்து உங்களுக்கான லாகின் ஐடினா எதுவும் கிடையாது. உங்களோட இமெயில் ஐடி கொடுத்து நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிக்க தெரியுமா, அந்த இமெயில் ஐடி வந்து இதில் நீங்கள் கொடுத்துக்கலாம். நீங்கள் பாஸ்வேர்டு கொடுத்து நீங்கள் கிரியேட் பண்ணிக்க தெரியுமா, அந்த பாஸ்வேர்டு இந்த இடத்துல கொடுத்துட்டு லாகின் அப்படின்றத நீங்கள் கிளிக் பண்ணாலே போதும். இந்த பேஜுக்கு உங்களால் லாகின் பண்ண முடியும். அதுக்கப்புறம் எப்படி ஒரு கவர்மெண்ட் ஜாப்க்கு நம்ம நார்மலாக லாகின் ரீசெட் பண்ணுவோமோ, ஸோ அதே மாதிரியே உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் கொடுத்து ஈஸியாக ஒரு 10 மினிட்ஸ்லேயே பார்த்தீங்க அப்படின்னா உங்களால் ஆன்லைன்லேயே பார்த்தீங்கன்னா ஃபில் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் முன்னாடியே சொன்ன மாதிரி எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வெறும் கிராஜுவேஷன் முடிச்சாலே போதும். இன்ஜினியரிங்கில் நீங்கள் என்ன டிபார்ட்மெண்ட் எடுத்து படித்தாலும் பிரச்சனையே வந்து கிடையாது. ஸோ ஜஸ்ட் நீங்கள் இன்ஜினியரிங் நீங்கள் படிச்சிருந்தாலே போதும், உங்களால் பார்த்தீங்கன்னா அப்ளை வந்து பண்ணிக்க முடியும். ஸோ இன்ஜினியரிங்கில் வந்து இதுதான் இருந்தால் தான் உங்களுக்கு பிரச்சனையாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி எதுவுமே வந்து கிடையாது. ஸோ தாராளமாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். நெக்ஸ்ட் செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஆன்லைன் டெஸ்ட் இருப்பதாக வந்து அறிவிச்சிருக்காங்க. ஆன்லைன் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டோட்டலாக 5 டெஸ்ட் வந்து இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒரு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் அண்ட் ஃபினான்ஸ் அவேர்னஸ் ரிலேட்டடாக இருக்கும். ஏன்னா பேங்கிங் செக்டர் அப்படின்றதுனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஜென்ரல் இங்கிலீஷ் வந்து இருக்கும். நெக்ஸ்ட் குவான்டிடேட்டிவ் அண்ட் ரீசனிங் ஆப்டிடியூட் வந்து இருக்கும். நெக்ஸ்ட் கம்ப்யூட்டர் ஆர் சப்ஜெக்ட் நாலேஜ் வந்து இருக்கும். நெக்ஸ்ட் யூனியன் பேங்க் ரிலேட்டடாக ப்ராடக்ட் அண்ட் சர்வீஸ் ரிலேட்டடாக வந்து இருக்கும். டோட்டலாக உங்களுக்கு 100 கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. ஒவ்வொரு கொஸ்டின்ஸ்க்கும் ஒவ்வொரு மார்க் அப்படின்ற அடிப்படையில் டோட்டலாக உங்களுக்காக 100 மார்க் வரைக்கும் எழுதிக்க முடியும். 60 நிமிடங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸாமினேஷன் நடப்ப வந்து அறிவிச்சிருக்காங்க. இதுக்கு வந்து எந்தவித நெகட்டிவ் மார்க்குமே வந்து கிடையாது. நீங்கள் எழுதக்கூடிய ஆன்சர்ஸ் எல்லாத்துக்குமே கரெக்டான ஆன்சருக்கு மட்டும் தான் மார்க் எடுப்பாங்க. நீங்கள் நெகட்டிவாக தப்பாக எழுதிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த வித நெகட்டிவ் மார்க்கும் கிடையாது அப்படின்னு இருக்காங்க. ஸோ இல்லக்கூடிய டெஸ்ட் எல்லாமே பயப்படாதீங்க ப்ரோ, எல்லாரும் தெரியாத ப்ரோஸ் பயப்படாதீங்க. நார்மலாக ஒரு கவர்மெண்ட் ஜாப்க்கு அப்ளை பண்ணும்போது இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் மேக்ஸிமம் வந்து கேட்பாங்க. ஸோ அதனால் நீங்கள் எந்தவித பயமே இல்லை. ஜஸ்ட் நீங்கள் ப்ராப்பராக நீங்கள் வந்து உங்களுக்கு தெரிஞ்ச ஆன்சரை நீங்கள் வந்து அப்ளை பண்ணாலே போதும். ஈஸியாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களால் வந்து இந்த டெஸ்ட்டில் வந்து பாஸ் பண்ண முடியும். நெக்ஸ்ட் முன்னாடியே சொல்லியிருந்தேன் இல்லையா, உங்களோட லோக்கல் லாங்குவேஜ் தான் மெயினாக எதிர்பார்ப்பாங்கன்னு சொல்லியிருந்தேன். ஸோ லோக்கல் லாங்குவேஜை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 10th 12th மார்க் ஷீட் அந்த சர்டிஃபிகேட் இது ரிலேட்டடாக தான் பார்த்தீங்கன்னா உங்களோட லோக்கல் லாங்குவேஜ் கன்சிடர் வந்து பண்ணுறாங்க. ஸோ நமக்கு லோக்கல் லாங்குவேஜை பொறுத்த வரைக்கும் நம்ம தமிழ்நாடு தான் அப்படினால தமிழ்நாடும் பார்த்தீங்கன்னா இதிலே இருக்குது. புதுச்சேரி பீப்பிள் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா புதுச்சேரி பீப்புளுக்குமே வந்து இருக்குது. ஸோ நல்லா கவனிங்க, புதுச்சேரி பீப்புளுக்கும் பார்த்தீங்கன்னா தமிழ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி தமிழ்நாடு பீப்புள்ஸ்க்கும் பார்த்தீங்கன்னா தமிழ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தமிழ் தெரிஞ்சாலே போதும். இதற்கான லாங்குவேஜை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஈஸியாக வந்து உங்களால் வந்து கிளியர் வந்து பண்ணிக்க முடியும். ஸோ அதனால் தாராளமாக வந்து நீங்கள் வந்து இந்த இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். நெக்ஸ்ட் இந்த ஜாப்போட ஒர்க்கிங் டியூரேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 1 இயர் வந்து இருப்பதாக வந்து அறிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு கான்ட்ராக்ட் பேஸில் தான் வந்து எடுக்கிறாங்க. ஸோ கான்ட்ராக்ட் பேஸில் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 1 இயர் வந்து இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்த எக்ஸ்பீரியன்ஸை வச்சு வேறு எதுவும் கம்பெனியை ட்ரை பண்ணுறீங்க அந்த மாதிரி இருந்தால் கூட நீங்கள் வந்து ட்ரை பண்ணிக்க முடியும். ஸோ அதை வச்சு நீங்கள் தாராளமாக வந்து நீங்கள் இது பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் ரூரல் ஏரியா இல்லை செமி அர்பனில் இருக்கீங்க, அதாவது வில்லேஜ் அந்த மாதிரி இல்லை மினி வில்லேஜில் இருக்கீங்க அந்த மாதிரினா உங்களுக்கு சேலரி வந்து இந்த சேலரி வந்து கிடைக்கும். அர்பன் ஏரியாவில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு 18,000 வந்து கிடைக்கும். மெட்ரோ சிட்டினா பெரிய பெரிய டவுனில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு 20,000 வந்து கிடைக்கும். ஸோ பெனிஃபிட்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து இருக்கும். அதாவது அலவன்ஸ் அந்த மாதிரிலாம் விஷயங்கள்லாம் வந்து உங்களுக்கு எந்த விதமும் கிடையாது. அலவன்ஸும் வந்து கிடையாது, பெனிஃபிட்ஸும் கிடையாது அப்படின்னு இருக்காங்க. ஸோ உங்களுக்கு இதெல்லாமே ஓகேவா இருக்குது ப்ரோ, நான் அப்ளை பண்ணுறேன் தயாராக இருக்கீங்க அப்படின்னா தயவு செஞ்சு சொல்கிறேன் ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணுங்க. ஏன்னா பேங்கிங் செக்டார்லேருந்து வருது அப்படின்ற போது ஸோ நல்ல ஒரு ப்ரொஃபஷனலாக ஒரு ஜாப்பாக இருக்கும், உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லான ஒரு ஜாப்பாக இருக்கும். அதனால தான் வந்து திரும்ப திரும்ப சொல்கிறேன், நல்ல ஒரு ஜாப் ப்ராப்பராக வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ எல்லா டீல்ஸும் உங்களுக்கு தெளிவாக சொல்லிப்பேன்னு நினைக்கிறேன். எல்லா லிங்குமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ப்ராப்பராக செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன லிங்க் வேணுமோ லிங்கை கிளிக் பண்ணி ப்ராப்பராக செக் பண்ணி அப்ளை பண்ணுங்கள்.